வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தமிழ் டேல்ஸ். ஒரு அழகான கிராமம் ஆற்றங்கரை ஓரத்தில் இருந்தது. அந்த கிராமத்தில் ஒரு விவசாயி குடும்பம் வாழ்ந்து வந்தது. அந்த குடும்பத்தில் ஒரு குறும்புக்கார அண்ணன் தம்பி இருந்தார்கள். பள்ளி விடுமுறை நாட்களில் இருவரும் சேர்ந்து ஊர் சுற்றுவது அவர்களின் வழக்கம். ஒரு நாள் தம்பி அண்ணனை பார்த்து சொன்னான், அண்ணா, நம்ம வயல் ஓரத்துல ஒரு பெரிய தேன்கூடு இருக்கு. இன்னைக்கு போய் அதை அழிச்சு தேனை எடுத்துடலாமா என்றான். இதை அம்மாவிடம் சொன்னால் அனுமதி கிடைக்காது என்று தெரிந்ததால் யாரிடமும் சொல்லாமல் இருவரும் வயல் ஓரம் தேன் கூடியிருக்கும் இடத்திற்கு சென்றார்கள். ஆனால் அங்கே ஒரு கேள்வி, தேன்கூட்டை யார் அழிப்பது? அண்ணன் சொன்னான், தம்பி, நீ செடிகளுக்குள்ள பாதுகாப்பாக ஒழிஞ்சுக்கோ. நான் போய் தேன்கூட்டை அழிக்கிறேன். ஆனா தேனீக்கள் கடிக்காம இருக்கு, என்னை முழுசா கவர் பண்ணிடு என்றான் அண்ணன். தம்பியும் பாலித்தீன் கவர்களை கொண்டு முகம் தெரியாத அளவுக்கு அண்ணனை முழுவதும் மூடினான். தம்பி செடி மறைவில் ஒளிந்து கொண்டான். தேன்கூட்டை அழிக்க ஆரம்பித்தான். பாலித்தீன் கவர்களால் முகத்தை மூடியதனால் மூச்சு காற்று உள்ளே போகவில்லை. மூச்சு விட முடியாமல் திணறியபடியே தேன்கூட்டை பாதி மட்டுமே அழித்தான். அடுத்த நொடி தேனீக்கள் கூட்டமாக வெளியே வந்தன. பயந்த அண்ணன் நேராக ஓடாமல் தம்பி ஒளிந்திருந்த இடத்திற்கே ஓடினான். தம்பி, தேனீக்கள் வருது, ஓடிவிடு என்று கத்தினான். பயத்தில் தம்பி அலறினான். அண்ணா, ஏன் என்னிடம் வரியே? அண்ணன் முழுவதும் கவர் செய்யப்பட்டிருந்ததால் தேனீக்களிடமிருந்து தப்பித்தான். ஆனால் தம்பியை தேனீக்கள் சுற்றி கடித்தன. அவன் முகம் முழுவதும் வீங்கியது. அழுதபடியே இருவரும் வீட்டுக்கு ஓடினார்கள். தாய் பார்த்தவுடன் அதிர்ச்சி அடைந்தாள். தம்பியை அடித்தபடியே கேட்டாள், ஏன் இப்படி அறிவில்லாம செய்றீங்க? அண்ணன் மட்டும் எதுவும் தெரியாதது போல அமைதியாக அமர்ந்திருந்தான். ஆனால் இந்த கதையின் உண்மை, தவறான செயலில் யாராவது புத்திசாலியாக நடக்க முயன்றால் அதில் பாதிக்கப்படுவது அப்பாவிகள்தான்.